இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிபிஎஸ்சி 9th சாப்டரோடது மென்சுரேஷன். இதுவே காம்படிட்டிவ் எக்ஸாமில் எப்படி கேட்பாங்கன்னா ஏரியா அண்ட் வால்யூம் கேட்பாங்க. இப்போ இந்த ஒரு எக்ஸசைஸ் எதுலேருந்து கேட்பாங்கன்னா 9.1 எக்ஸசைஸ்லேருந்து மொத்தம் ஒரு 11 சம் இருக்கும். இதில் ஒவ்வொரு சம்மும் தனித்தனியாக காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி அதை தனியாக வீடியோவும் போடுறேன், அதையும் பார்த்துங்க. அட் த சேம் டைம் இது வந்து ஒரு எக்ஸசைஸ் ஃபுல்லாக ஸ்கூல் பசங்க பார்க்க நினச்சிங்கன்னா அதையும் பார்த்துங்க. இப்போ வந்து ஒரு ஸ்கொயருக்கு ஏரியா ஃபார்முலா அப்படின்னா இந்த சைடு ஏனா அது ஏ ஸ்கொயரு, ரெக்டாங்கிளுக்குன்னா எல் இன்ட்டு பின்னா எல் இன்ட்டு பி தான் ஏரியாவோட ஃபார்முலா. அப்புறம் இந்த ரெக்டாங்கிளில் லைட்டாக டில்ட் பண்ணால் அது பேரலோகிராமு, லென்த்து பிரெத்து, இந்த ஹைட் இருக்குது பார்த்தீங்களா, எல் இன்ட்டு பி, இது வந்து பேரலோகிராமுக்கு. ரோமஸுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஏரியா ஃபார்முலா இருக்கும். இன்னும் ட்ரெபிசாய்டல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஏரியா ஃபார்முலா இருக்கும். ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏரியா ஃபார்முலா ஒன்று இருக்கும். சர்க்கிள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஏரியா ஃபார்முலா இருக்கும். செமி சர்க்கிள்னால் அது சர்க்கிளில் பாதி, இதுக்கு ஒரு ஏரியா ஃபார்முலா. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஏரியா ஃபார்முலா இருக்கும். நீங்கள் நெட்டில் டேட்டா அடிச்சிங்கனாலும் இருக்கும், இல்லை ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கனாலும் இருக்கும். அந்தந்த சம் வரும்போது அது சம்மந்தப்பட்ட ஏரியா ஃபார்முலா இது எல்லாத்தையும் போட்டு நம்ம போயிட்டே இருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு சம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு சம் என்னென்னா, ஒரு டேபிளோட ஷேப் எடுத்துக்கிங்களேன், அதோட டாப் சர்ஃபேஸ் வந்து ஒரு ட்ரெபிசாய்டல் மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த இண்டிவிஜுவல் கொஸ்டினாக பார்க்கும்போது கொஸ்டின் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது ஒரு டேபிளோட டாப் வந்து ட்ரெபிசாய்டல் ஷேப்பில் இருக்குது. இந்த டாப் லென்த்து வந்து 1 மீட்டர், கீழே உள்ளது 1.2 மீட்டர். இந்த லென்த்து கொடுக்கல, ஹைட்டு கொடுத்துருக்காங்க. ஹைட்னா இந்த அளவு 0.8 மீட்டர். இந்த 3 கொடுத்தாலே போதும், ட்ரெபிசாய்டலுக்கு நம்ம ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். ட்ரெபிசாய்டலோட ஏரியா ஃபார்முலா இல்லை ட்ரெபிசியம்னு சொல்லுவாங்க. இதை 1/2 h இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. 1/2 ஹைட் எவ்வளோ 0.8, ஏ எவ்வளோ, அதாவது ஏதாவது ஒன்று ஏ ஏதாவது ஒன்று பின்னு எடுத்துங்க. ட்ரெபிசாய்டலோட ரூல்ஸ் என்னென்னா, ஆப்போசிட் சைட் வந்து பேரலாக இருக்கும், இப்படி கனெக்ட் ஆகிருக்கும். சில ட்ரெபிசாய்டில் வந்து இப்படி கனெக்ட் ஆகிருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இப்போது இந்த ஆப்போசிட் சைடு உள்ளது ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் இருக்கணும். நமக்கு தெரிய வேண்டியது இந்த பெருசாக உள்ள லென்த்தும் சின்னதாக உள்ள லென்த்தும் தெரியணும். இன்னொன்று இந்த ஹைட்டு தெரியணும். இந்த ஸ்லாண்ட் ஹைட்டு தெரியணும்னு அவசியம் கிடையாது. டைரெக்டாக உள்ள ஹைட்டு தெரிஞ்சால் போதும், ட்ரெபிசாய்டலோட ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். இங்கே ஏவோட வேல்யூ 1ன்னு வச்சுப்போம், ப்ளஸ் பியோட வேல்யூ 1.2ன்னு வச்சுப்போம். இதை அடிச்சிங்கன்னா 0.4 இன்ட்டு 2.2, இதை மல்டிப்ளை பண்ணால் 0.88 மீட்டர் ஸ்கொயர். மீட்டர் தானே, மீட்டர் ஸ்கொயர். இதுதான் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஏரியா. அதாவது கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, ஷேப் ஆஃப் த டாப் சர்ஃபேஸ் ஆஃப் டேபிள் இஸ் ட்ரெபிசியம். ஒரு டேபிளோட டாப் சர்ஃபேஸ் ஃபேஸ் வந்து பார்க்குறதுக்கு ட்ரெபிசியம் மாதிரி இருக்குது. இதோட ஏரியா கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. பேரலல் சைடு வந்து ஒன்று 1 மீட்ரு, இன்னொன்று 1.2 மீட்ரு. அப்புறம் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம், இது ரெண்டுத்துக்கும் உள்ள தொலைவுன்றது 0.8 மீட்ரு. இந்த 3 விஷயம் இருந்தாலே ஏரியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இவ்வளோதான் இருக்கும். இந்த கொஸ்டினை ஒரு புரியலைன்னா இன்னொரு முறை திரும்பி பார்த்துங்க. அடுத்த சம், இந்த சம் வந்து இதுவும் ஏரியா கண்டுபிடிக்கிறது தான். இதை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இதுவும் ஒரு ட்ரெபிசியத்தோட ஏரியா கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். என்ன ஏரியா முதல்ல கொடுத்துருவாங்க, பேரலல் சைடு ஒரு பேரலல் சைடும் ஒரு ஹைட்டும் கொடுத்துருவாங்க. இப்போ ட்ரெபிசியம்னு வச்சுங்களேன், இதோட ஏரியா எவ்வளோன்னு கொடுத்துருவாங்க. ஒரு சைடு வேல்யூ கொடுத்துருவாங்க, இந்த வேல்யூ கொடுத்துறாங்கன்னு வைங்களேன். அப்புறம் ஹைட்டு கொடுத்துட்றாங்க, இன்னொரு வேல்யூ கேட்பாங்க. இது வந்து இந்த மாதிரி சம்மும் வரும். நமக்கு இந்த ஹைட்டு 2 சைடோட வேல்யூ கொடுத்து ஏரியா கேட்குறது ஒரு டைப்பு, ஏரியா கொடுத்துட்டு இதில் ஏதாவது ஒன்று கேட்குறது ஒரு டைப். சரி, ஓகேவா? இப்போ இதோட கொஸ்டின் வந்து இண்டிவிஜுவல் கொஸ்டின் போடும்போது டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருக்கேன், அந்த கொஸ்டினை பார்த்துங்க. இது வந்து 9th சிபிஎஸ்சியில் 9.1 எக்ஸசைஸில் செகண்ட் சம். இப்போது இதோட ஏரியா என்ன கொடுத்துட்றாங்க, 34 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இது கொடுத்துட்றாங்க. பேரலல் ஒன் ஆஃப் த பேரலல் சைடு வந்து 10 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 4 சென்டிமீட்டர்.
ஒரு சைடு கேட்குறாங்க, ஒரு பேரலல் சைடு எவ்வளோ கேட்குறாங்க. இது 10, இது 4, இதுதான் நமக்கு வேணும், தெரியணும். என்னன்னு கண்டுபிடிப்போம். ஏரியா ஃபார்முலா என்ன? ட்ரெபிசியத்தோட ஏரியா ஃபார்முலா 1/2 ஹைட்டு இன்ட்டு A + B. ஏரியா எவ்வளோ? 34. 1/2 ஹைட் எவ்வளோ? 4. A தெரியாது, B எவ்வளோ? 10. அடிச்சா 2 இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. 34/2 = A + 10. இது அப்படியே இந்த பக்கம் போடுங்க. இங்கே வந்து 2 இருக்குல்ல, இது அடித்தா 17. 17 = A + 10. 10 இந்த பக்கம் கொண்டு வந்தால் 17 - 10 A. அப்போது ஏங்கிறது 7 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ இந்த அளவு 7 சென்டிமீட்டர். அவ்வளோதான் இந்த சம்மு. அதாவது ட்ரெபிசியம் ஷேப் உள்ளதை ஏரியா கொடுத்துட்டு ஒரு சைடு கொடுத்துட்றாங்க, ஹைட்டு கொடுத்துட்றாங்க. ஹைட்டு கொடுத்ததுக்கப்புறம் இது என்னன்னு கேட்குறாங்க. இது ஒரு சைடு கேட்கும்போது ஃபார்முலாவில் நம்ம எல்லாத்தையும் அப்ளை பண்ணுறோம். ட்ரெபிசியத்தோட ஏரியா = 1/2 ஹைட் இன்ட்டு A + B. ஏன்றது நமக்கு தெரியாது, B தெரியும், H தெரியும். இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி படிக்கும்போது ஏவோட வேல்யூ நமக்கு நல்லா தெரியும். அவ்வளோதான். இந்த கொஸ்டினை இன்னொரு முறை பார்த்துங்க, இது ஈஸியாக தான் இருக்கும். ட்ரெபிசியத்துக்கு வந்து இன்னொரு டைப் இருக்குது, அது பார்க்க டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி தெரியும். அதையும் பார்த்துட்டா ட்ரெபிசியம் சம் வந்தாலே உங்களால் ஈஸியாக அடிக்க முடியும். இப்போ பார்க்க போகிற சம் வந்து ஏரியா கண்டுபிடிக்கிற சம் தான். இப்போ என்னென்னா, இது வந்து சிபிஎஸ்சியோட 9th 9.1 எக்ஸசைஸில் 3rd செம்மாக வருது. இது வந்து நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த செம்மை தனியாக பார்த்துப்போம். இந்த செம்மோட இது வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸ்கூல் பசங்க இதை பார்க்குறவங்க உங்களோட புக் எடுத்து பார்த்துங்க. 3rd செம் இது. 3rd செம் என்ன கொடுக்குறாங்கன்னா, லென்த் ஆஃப் த ஃபென்ஸ் ஆஃப் ஏ ட்ரெபிசியம் ஷேப்டு ஃபீல்டு. அவங்களே ஒரு இமேஜ் கொடுக்குறாங்க. ட்ரெபிசியம் ஷேப்டு ஃபீல்டு நான் சொன்னேன் இல்லையா, ட்ரெபிசியம் 2 விதத்தில் கொடுப்பாங்க. அதில் வந்து டோட்டல் லென்த் ஆஃப் த ஃபென்ஸ்னால் அந்த ஃபீல்டை சுற்றி தானே ஃபென்ஸ் போடுவாங்க. அதோட அந்த டோட்டல் வேல்யூ வந்து ABCD = 120 மீட்டர். இப்போ வந்து ABCD ஏபியோட அளவு வந்து நமக்கு கொடுக்கல, அதுக்கு பதிலாக மற்ற 3 அளவு கொடுத்துட்டு இதோட டோட்டல் அளவு கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து இதை மைனஸ் பண்ணி நம்ம இதை கண்டுபிடிப்போம். இப்போது BCயோட அளவு 48 மீட்டர். அதுக்கடுத்து CDயோட அளவு 17 மீட்டர். அடுத்து ADயோட அளவு 40 மீட்டர். இப்போ பாருங்கள், இந்த ஃபென்ஸுன்றது சுற்றி உள்ள மொத்த அளவு தான் 120 மீட்டர். இப்போ இது மூணுத்தையும் கூட்டி 120லேருந்து மைனஸ் பண்ணணும்னு வைங்களேன். இப்போ 40, 48, 17 எல்லாத்தையும் கூட்டினா 105 வரும். இந்த 120லேருந்து 105 மைனஸ் பண்ணால் 15 வரும். அப்போது இந்த இடத்தோட வேல்யூ 15 மீட்டர். ஏன் இது ஒவ்வொரு சைடோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, டோட்டல் லென்த் ஆஃப் ஃபென்ஸும் கொடுத்துட்டாங்க. அப்போது இது 3 சைடை கூட்டி டோட்டல் வேல்யூவில் மைனஸ் பண்ணும்போது இந்த சைடும் நமக்கு கிடச்சிடும். ட்ரெபிசியம் ஏரியா கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன சொல்லுங்கள்? ட்ரெபிசியம் ஏரியா கண்டுபிடிக்கிற ஃபார்முலா 1/2 H A + B. இதில் ஹைட்டுங்கிறது 15. ஒரு சைடு ஏன்றது 40, இன்னொரு சைடு பின்றது 48. ஹைட் எவ்வளோ? 50, 15. A வந்து 40, B வந்து 48. சரியா? 1/2 15 இன்ட்டு இது ரெண்டுத்தையும் கூட்டினா 88. இதில் அடித்தா 44. 44 × 50, 44 × 10 வந்து 440. 44 × 5 வந்து 220. ரெண்டுத்தையும் கூட்டினா 660 மீட்டர் ஸ்கொயர். எல்லா வேல்யூ மீட்டரில் இருக்குது, ஸோ மீட்டர் ஸ்கொயர். இதில் வந்து நமக்கு ஒரு டவுட் வரும். எப்பயுமே ட்ரெபிசியம்னா நமக்கு இந்த ஷேப்பில் தானே இருக்கும். இது பார்க்குறதுக்கு ஒரு ரெக்டாங்கிளும் ஒரு ட்ரையாங்கிளும் சேர்ந்த மாதிரி தானே இருக்குது. இது வந்து நம்ம தப்பாக கணக்கு போடுறோமோ அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? இது தப்பாக வராது. அதுக்கு கம்பேர் பண்ணி நான் இதே இடத்த வந்து இது ஒரு ரெக்டாங்கிளாகவும் ட்ரையாங்கிளாகவும் பிரித்து அதுக்கு ஒரு வேல்யூ கொண்டு வரேன். அப்போ உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் வரும். அது ஏன் வருதுன்றதை அதை நான் ப்ரூவ் பண்ணி காட்டிட்டு அதுக்கப்புறம் போடுற மாதிரிங்க. இப்போது இது ஒரு ட்ரையாங்கிளாகவும் இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ரெக்டாங்கிளாக எடுத்துக்கிறோன்னு வைங்களேன். இப்போ இந்த 40
கரெக்டாக இங்கே 40 பிரிஞ்சிருச்சுன்னா மீதி இங்கே 8 வருமா? இங்கே எவ்வளோ இருக்கும்? 40 8 இது 15. சரியா? இப்போ ADEB அப்படிங்கிறது ஒரு ரெக்டாங்கிளுக்கு என்ன? லென்த் இன்ட்டு பிரெத். லென்த் எவ்வளோ? 40 இன்ட்டு பிரெத் எவ்வளோ? 15. 40 இன்ட்டு 15 600. ஓகேவா? மீட்டர் ஸ்கொயர். அடுத்து ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த CED ட்ரையாங்கிள் CED அதோட ஃபார்முலா என்னென்ன? 1/2 பிரெத் இன்ட்டு ஹைட்டு. பிரெத் எவ்வளோ? 1/2 பிரெத் வந்து 8 இன்ட்டு ஹைட் எவ்வளோ? 15. அடிச்சிங்கன்னா 4 இன்ட்டு 15 60 மீட்டர் ஸ்கொயர். இப்போ இந்த ரெக்டாங்கிளையும் ட்ரையாங்கிளோட ஏரியா போட்டுனா டோட்டல் 60 மீட்டர் ஸ்கொயர். நான் சொன்னேன் இல்லையா, ட்ரெபிசியம்ங்கிறது எப்படி தான் இருக்கணும்னு இல்லை, 2 சைடும் ஸ்லாண்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஆப்போசிட் சைடு உள்ளதில் வெவ்வேறு அளவு, ஒன்று அதிகமாகவும் ஒன்று கம்மியாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஹைட் தெரியணும். இப்போ நீங்கள் இப்படி நான் கண்டுபிடிச்சி ஆன்சர் நீங்கள் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலும் சேமாக தான் இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி இன்னொரு சம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சம் நிறையா பார்க்கும்போது நமக்கு இது புரிய வரும். இந்த சம் அவ்வளோதான். திரும்ப ஒரு முறை இதை திருப்பி பார்த்துங்க. இதோட கொஸ்டினை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இண்டிவிஜுவல் வீடியோவில் டோட்டல் வீடியோவாக எடுத்துறது வந்து ஸ்கூல் பசங்களுக்கு ஒரே வீடியோவாக பார்த்துங்க. இப்போ அடுத்து பார்க்க போகிறது ஏரியா சம்மந்தப்பட்ட சம் தான். இது வந்து 9th CBSEயில் 9.1 எக்ஸசைஸில் 4th சம்மாக வரும். இதோட கொஸ்டின் இண்டிவிஜுவல் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸ்கூல் பசங்க பார்க்கும்போது இது வந்து புக்கில் பார்த்துங்க. கொஸ்டின் என்னென்னா, ஒரு குவாட்ரிலேட்டர். குவாட்ரிலேட்டர்னால் என்ன? 4 பக்கம் இருக்கும். அது என்ன ஷேப்பில் ஒன்றா இருக்கலாம். இது ஒரு ரோம்பஸ் மாதிரி இருக்குது, அதுவும் குவாட்ரிலேட்டர் தான். ரெக்டாங்கிள் மாதிரி இருக்குது, அதுவும் குவாட்ரிலேட்டர் தான். ஏன் குவார்ட்டர் அப்படின்னா நம்ம ஆஃப்லேயும் பாதி, அதாவது 1/4ன்னு சொல்லுமா. அதாவது ஒரு விஷயத்த 4ஆக பிரித்தா அது ஒரு குவார்ட்டர்னு சொல்லுமா. அந்த லேட்ரல் அப்படின்னா பக்கம்னு அர்த்தம். பக்கம் அந்த 4ஆக பிரித்த பக்கங்கள், 4 பக்கங்கள், அதுதான் குவாட்ரிலேட்டரல் அப்படின்னு ஒரு தமிழ் டிரான்ஸ்லேஷன் வச்சுக்கலாம். இப்போ புரியுதா? குவாட்ரிலேட்டர்னால் என்ன? 4 பக்கம் இருக்கணும். அது என்ன ஷேப் ஆகும்னா இருக்கலாம். ஸ்கொயரும் குவாட்ரிலேட்டரல் தான், ரெக்டாங்கிளும் குவாட்ரிலேட்டரல் தான், பேரலோகிராமும் குவாட்ரிலேட்டரல் தான், ரோம்பஸும் குவாட்ரிலேட்டரல் தான். அப்புறம் அன்ஈவன் ஷேப் என்னவோ. இப்போ வந்து இந்த சம் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, இப்படி ஒரு ஷேப் கொடுத்துருப்பாங்க. இந்த டயகனல் வேல்யூ வந்து உங்களுக்கு 24. ஒரு டயகனல், ஒரு வெர்டிஸ்லேருந்து இந்த டயகனலுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 13. இது 8. இது எல்லாமே நமக்கு மீட்டரில் வருது. இப்போ இந்த கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா, டயகனல் ஆஃப் ஏ குவாட்ரிலேட்டரல் ஷேப்டு ஃபீல்ட் இஸ் 24 மீட்டர். அந்த பர்பண்டிகுலர்ஸ் டிராப்டு ஃப்ரம் த ரிமைனிங் ஆப்போசிட் வெக்டர்ஸ். இப்போ 2 வெக்டர்ஸை கனெக்ட் பண்ணி டயகனல் முடிஞ்சு ரிமைனிங் எத்தனை வெக்டர்ஸ் இருக்குது? இங்கே ஒரு வெக்டர்ஸ், இங்கே ஒரு வெக்டர்ஸ். வெக்டர்ஸ்ன்றது கார்னர் பாயிண்ட் மாதிரி வச்சுங்களேன். இப்போ அங்கேருந்து இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒன்று 13 மீட்டர், ஒன்று 8 மீட்டர். அப்போது இதோட ஏரியா கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ வந்து நமக்கு இது பார்க்குறதுக்கு ஒரு பேரலோகிராம் மாதிரி இருந்ததுன்னா பிரெத் இன்ட்டு ஹைட்டு போடலாம். ஆனால் இது ஒரு அன்ஈவன் ஷேப்பாக இருக்குது, ஒரு வித்தியாசமாக இருக்குன்னு இல்லை. அப்படின்னும் போது இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இதோட ஃபார்முலா வந்து 1/2 டயகனல் இன்ட்டு H1 + H2. இதுதான் ஒரு குவாட்ரிலேட்டரலோட ஏரியா கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. இப்போ 1/2 போட்டாச்சு. டயகனல் வந்து 24, ஹைட் வந்து 13 + 8. 2 24 அடித்தா 12, 13 + 8 12 × 21, 12 × 21. நான் எப்பயுமே எப்படி பண்ணுவோம்னா, 10க்கு பக்கத்தில் ஒரு நம்பர் இருக்குன்னா இது கூட மல்டிப்ளை பண்ணும்போது 21 × 10 210, 21 × 2 42, மொத்தமாக இருக்குன்னா 252 மீட்டர் ஸ்கொயர். இப்படி பண்ணும்போது மேக்ஸிமம் மல்டிப்ளிகேஷனில் ஒரு தவறு வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதனால் இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணிடுறது. ரொம்ப டிஃபிகல்ட்டாக உள்ளதை நம்ம டைரக்ட் மல்டிப்ளிகேஷன் ஸ்டாண்டர்ட் மெத்தடில் நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? இவ்வளோ தான் இந்த குவாட்ரிலேட்டரோட ஃபார்முலா என்னன்றது இதில் பார்த்துக்கலாம். என்ன கேட்டாங்க? ஃபஸ்ட்டு ஒரு
ஃபீல்டுன்னு எடுத்துக்கிட்டோம். அந்த ஒரு குவாடிலேட்டர் ஷேப்டு ஃபீல்டோட டயக்னல் 24 மீட்ரு. அதோட ரிமைனிங் ஆப்போசிட் வெர்டிசஸ்லேருந்து 8 மீட்டர் தூரத்துலையும் 13 மீட்டர் தூரத்துலையும் இருக்குது. இந்த ஃபீல்டோட ஏரியா கண்டுபிடிக்க சொல்லும்போது இப்போ வந்து சர்வேயர் அவங்களாம் இருக்காங்க அப்படின்னா அந்த ஃபீல்டு வந்து இந்த மாதிரி ஒரு அன்னியன் ஷேப்பாக இருக்குது, ஆனால் 4 சைடாக பிரிக்கிறாங்க அப்படின்னா அவங்களாலலாம் இது ஈஸியாக இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா போட்டு கண்டுபிடிக்க முடியும். சின்ன சின்ன ட்ராப் அவுட் வரதுலாம் இருக்குது. இந்த டோட்டலாக ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேவா? இதுதான் இந்த சம். இந்த சம் அவ்வளோ தான் பார்த்துக்க. திரும்ப சொல்கிறேன். இப்போ பார்க்க போகிற சம் வந்து 9th சிபிஎஸ்சியில் இருக்குது. அட் த சேம் டைம் இண்டிவிஜுவலாக இந்த கொஸ்டினை போடும்போது இதோட கொஸ்டின் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், பார்த்துங்க. இந்த கொஸ்டின் என்ன கொடுக்குறாங்கன்னா ஒரு ரோம்பஸோட ஏரியா கண்டுபிடிச்சாங்க. இப்போது ஒரு இது ஸ்கொயர் அப்படின்னா ஸ்கொயரோட 4 சைடும் சேமாக, ரோம்பஸுங்கிறது என்னன்னா 4 சைடும் சேமாக உள்ள கொஞ்சம் டெல்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். இதை எப்படி சொல்லலாம்? இப்படியும் போடலாம், இந்த படத்தை எப்படி ஒன்றா போடலாம். ஆனால் என்ன மீனிங்? 4 சைடும் சேம். சரி, இது பார்க்க பேரலோகிராம் மாதிரி இருக்குல்ல. பேரலோகிராம்னா என்ன? ரெக்டாங்கில் லைட்டாக சாய்ச்ச மாதிரி இருக்குது. பார்க்க பேரலோகிராம் மாதிரி இருக்கா? பேரலோகிராமோட ஏரியா ஃபார்முலா என்ன? இந்த ஹைட்டு இன்ட்டு இந்த சைடோட வேல்யூ, அதாவது இந்த பிரெத்து இன்ட்டு ஹைட்டு, அவ்வளோதான். இது ஒன்று. இப்போது இதுக்கு நம்ம பண்ணும்போது ஏதாவது சம்மில் ஹைட்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஏ இன்ட்டு ஹைட்டை போட்டு வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இந்த இப்போ நம்ம பார்க்க போகிற சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டயக்னல்ஸ் கொடுக்குறாங்க. டயக்னல்ஸுங்கிறது ஆப்போசிட் பாயிண்ட்டை சேர்க்குற, ஆப்போசிட் வெர்டிசஸை சேர்க்குற கோடுங்க தான் டயக்னல். இப்போது ஒரு டயக்னல் ஒன்று, இன்னொரு டயக்னல் ஒன்று. என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? டயக்னல்ஸ் ஆஃப் ரோம்பஸ் வந்து 7.5 சென்டிமீட்டர் அண்ட் 12 சென்டிமீட்டர். இதோட ஃபார்முலா என்னென்னா டயக்னல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போது 1/2 இன்ட்டு d1 இன்ட்டு d2, அதாவது டயக்னல் 1 டயக்னல் 2. இது ரோம்பஸோட ஏரியா ஃபார்முலா. 1/2, ஒன்று எவ்வளோ? 7.5, இன்னொன்று 12, அதில் இதை அடிச்சு 6. 6 இன்ட்டு 7.5 எவ்வளோ வருது பாருங்கள். இப்போ 6 இன்ட்டு 6 36, 6 இன்ட்டு 1.5 9, அப்போது 45. ஓகே, இது எப்படி பிரிச்சுக்கிட்டுனா இந்த 6 + 1.5 தானே 7.5, 6 is 36, 6 இன்ட்டு 1.5 9, அப்படி போட்டு இதை 45 போட்டாச்சு. இது என்ன வேல்யூ? சென்டிமீட்டர். ஸோ 45 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ரோம்பஸ்க்கு சைடும் ஹைட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வேறு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? இந்த சைடோட வேல்யூ ஏ இன்ட்டு ஹைட்டு ஹச் யூஸ் பண்ணுவோம் ஏரியாவுக்கு. இன்கேஸ் டயகனல் மட்டும் கொடுத்துருக்காங்க, சைடு சொல்லலை அப்படின்னா 1/2 d1 இன்ட்டு d2 தான் ரோம்பஸோட ஏரியா கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. ஓகேவா? இந்த சம்மில் என்ன கொடுத்தாங்க? 2 டயகனல் கொடுத்தாங்க. அதை இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது 45 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் இந்த ரோம்பஸோட ஏரியா. அடுத்த சம் பார்ப்போம். இது அவ்வளோதான், காப்பி பண்ணிங்க. இப்போ பார்க்க போகிற சம் என்னென்னா ஏரியா கண்டுபிடிக்கிற சம். இதுவும் காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஏரியா அண்ட் வால்யூம் டாப்பிக்கில் வரும். இது 9th சிபிஎஸ்சியில் 9.1 எக்ஸசைஸில் 6th சம்மாக வரும். இது வந்து 2 விதமான வழியில் அதை கண்டுபிடிக்கலாம். ஒன்று வந்து இது சம் வந்து ரோம்பஸ்க்கான சம். ரோம்பஸ்னால் 4 சைடும் சேமாக இருக்கும், கொஞ்சம் சாஞ்சிருக்கும், சதுரமே தான் லைட்டாக அப்படி சாஞ்சிருக்கும். இதோட சைடு வந்து 5 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. 5 சென்டிமீட்டர்னா சுற்றியும் 5 சென்டிமீட்டர் தான். இதோட ஆல்டிடியூட் 4.8 சென்டிமீட்டர் சொல்கிறாங்க. ஆல்டிடியூட்னா என்ன? ஆல்டிடியூட்னா கன்ஃபியூஸ் ஆகுனா, ஆல்டிடியூட்னா அது ஹைட்டை தான் ஆல்டிடியூட்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போது ஹைட்டு வந்து 4.8 சென்டிமீட்டர். சரி, இந்த ஆல்டிடியூட் ஹைட்டுன்னு உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டால், இப்போது கடல் மட்டத்திலேருந்து இமயமலையோட ஹைட்டு, அதோட ஆல்டிடியூட் உயரம், இந்த வார்த்தை அங்கே கேள்விப்பட்டிருக்கீங்களா? எவ்வளோ உயரத்தில் இந்த இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஹில் ஸ்டேஷன் போனீங்கன்னா அங்கே மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க. இவ்வளோ ஹைட்டில் இருக்குது, இவ்வளோ ஹைட்டில் இருக்குது. இப்போது ஆல்டிடியூடுங்கிறது ஹைட்டுக்கு சமம். ஓகேவா? இப்போ ஒரு இது பார்க்குறதுக்கு பேரலோகிராம் தான். ஓகேவா? பேரலோகிராம் ஏரியா கண்டுபிடிச்சு என்ன பண்ணோம்? பிரெத் இன்ட்டு ஹைட்டு எவ்வளோ? 4.8. 4.8 இன்ட்டு 10 வந்து 48.
அப்போ அதில் பாதி தான் 4.8 × 5. இதில் பாதி எவ்வளோ அடிச்சா 24. அப்போது 24. இது எவ்வளோ கொடுத்துருக்காங்க சென்டிமீட்டர் ஸ்கொயர்ன்றது தான் ஏரியா. ஓகேவா? இப்போ ஏரியாவை நம்ம இப்படி டேரெக்டாக கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கண்டுபிடிச்ச பிறகு ஒரு டயக்னல் கொடுத்துறாங்க. ஒரு டயக்னல் எவ்வளோ கொடுக்குறாங்க 8 சென்டிமீட்டர்னு சொல்லி ஒரு டயக்னல் கொடுத்துட்டாங்க. இந்த ரோம்பஸ்க்கு ஏரியா தெரியும். இப்போ ரோம்பஸ்க்கு ஏரியா கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இன்னொன்று இருக்குது. 1/2 × d1 × d2. இது ரோம்பஸோட ஏரியா கண்டுபிடிக்கிற ஃபார்முலாவா? 1/2 d1 எவ்வளோ 8ன்னு தெரியும். இந்த ஏரியா 24ன்னு தெரியும். அடித்தா 4 × d2 தான் நமக்கு தெரியாது. 4 இந்த பக்கம் கொண்டு வந்தால் 24/4 = d2. அடித்தா 6. அப்போது ரெண்டாவது டயக்னல் வந்து 6 சென்டிமீட்டர். இவ்வளோ தான் இந்த சம் முடிஞ்சு. இதை இன்னொரு ஆங்கிளில் சில பேர் புரிஞ்சுக்கிட்டு போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த இன்னொரு ஆங்கிள் என்னன்றதை சொல்கிறேன். இன்னொரு ஆங்கிள் என்னென்னா, இப்போ நமக்கு ரோம்பஸோட சைடெல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஒரு டயகனல் 8ன்னு தெரியுது. ஓகேவா? இன்னொரு டயகனல் தெரியாது. ரோம்பஸோட ஒரு ப்ராப்பர்ட்டி என்னென்னா, ரோம்பஸ்னால் இதான வச்சுக்கோங்க. ஒரு ப்ராப்பர்ட்டி என்னென்னா, ஒரு டயகனல் இன்னொரு டயகனலை கரெக்டாக ஆஃபாக பிரிக்கும். இது வந்து 10 சென்டிமீட்டர்னா இந்த டயகனல் இதை 5 பிரிக்கும். இது 12னா இந்த கொடுக்க போகிற டயகனல் இதை 6 பிரிக்கும். அப்போது ஒவ்வொரு டயகனலும் இன்னொன்று பாதியாக பிரிக்குமா? அப்படி பார்க்கும்போது நல்லா பார்த்துங்க, இது 8. அப்போ இந்த டயகனல் இதை எவ்வளோ பிரிக்குது? 4 பிரிக்குதா? இதெல்லாம் பார்த்துங்க, இதை 90 டிகிரியில் கரெக்டாக இருக்கணும். ரோம்பஸோட ஒரு இமேஜ் ப்ராப்பர்ட்டி புரிஞ்சவங்க இந்த ஃபார்முலாலாம் ஞாபகம் இல்லை அப்படின்னா இப்படி ஈஸியாக பித்தகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணி இந்த டயகனலை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ சைடெல்லாம் 5 ஓகேவா? முடிஞ்சா இப்போ என்ன பண்ண போகிறோம்? அடுத்து நமக்கு டயகனல் தெரிஞ்சால் நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன். வேறு இந்த ஃபார்முலா தான் தெரியும், அந்த ஃபார்முலா மறந்து போச்சு, இல்லை அந்த ஃபார்முலா தான் தெரியும், எந்த ஃபார்முலா மறந்து போச்சுன்னு இந்த கன்ஃபியூஷன் உள்ளவங்க இந்த ஸ்டெப்புக்கு டேரெக்டாக வந்துருக்கேன். இது 90 டிகிரியில் இருக்கும்போது இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். சைடு 5, இது 4, இது தெரியாது. அப்போது 5² = 4² ப்ளஸ் என்ன தெரியாதோ அதோட ஸ்கொயரா? கணக்கு ஸ்கொயரும் 25 16 ப்ளஸ் a² 16 இப்படி வந்ததுன்னா 25 - 16 a². ரெண்டு சைடு இது 9 வந்துடும். இது a² இருக்கும். ரெண்டு சைடு ரூட் எடுத்தால் ஒரு a வெளியில் வந்துடும். இங்கே 3 × 3 9. ஸோ ஒரு 3 வெளியில் வரும். அப்போ ஏவோட அளவுன்றது 3. அப்போ இந்த ஒரு அளவுங்கிறது 3. அதே ஆப்போசிட்டில் சேமாக தானே இருக்கும். அப்போ இந்த டயகனலோட டோட்டல் லென்த்து 6 அப்படின்னு நம்ம 1/2 இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாம் அந்த டைப்பில் கேட்டால் நம்ம இதை ஈஸியாக போட்டு போயிட்டே இருக்கோம். இது வந்து ஸ்கூல் பசங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டால் தான் அவங்க 2 மார்க் 5 மார்க் அந்த மாதிரி வளர்றதுல யூஸ் ஆகும். ஏன்னா 5 மார்க்லேயே கூட கேட்பாங்க. அவங்களுக்கு இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் அந்த மாதிரி போகிறவங்க இந்த மாதிரி ஷார்ட்டாக டக்குன்னு முடிச்சுக்கலாம். சரியா? இதை நம்ம திங்க் பண்ணுற மைண்ட் செட்டு தான் இது. 5 4 ஆப்போசிட் கன்ஃபார்மாக 3 ரெகுலராக வர ஒரு சம்முன்னு கூட வச்சுக்கலாம். இந்த வேல்யூ போட்டு அடிக்கடி வரும். அதனால் ஒரு பக்கம் 5 4 இருக்குன்னா இன்னொரு பக்கம் 3 தான் இருக்கும். ஒரு பக்கம் 3 4னா அதோட ஹைப்போட்டனஸ் சைடு 5 தான் இருக்கும். இந்த விஷயத்தை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. சரி, அவ்வளோதான் இந்த சம்மு. திரும்ப பார்த்துங்க. இப்போ பார்க்க போகிற சம் வந்து ஏரியா கண்டுபிடிக்கிற சம்மு. இது காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஏரியா அண்டு வேல்யூம் டாபிக் கீழே வரும். ஒரு சம்மாவது கேட்பாங்க. ஸோ இந்த ஏரியா விஷயத்தில் நம்ம நிறையா சம் பார்க்கும்போது அந்த ஃபார்முலா தான் மைண்டுக்குள்ளே ஃபிக்ஸாக உட்காந்துரும். இப்போது இதுவே சிபிஎஸ்சி பசங்க 9th பார்க்குறாங்கன்னா எக்ஸசைஸ் 9.1ல் 7th சம். இந்த 7th சம்மில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கொஸ்டினை வந்து இண்டிவிஜுவல் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸ்கூல் பசங்க ஏதோ புக்கில் பார்த்துங்க. 7th சம் 9.1 எக்ஸசைஸில் த ஃப்ளோர் ஆஃப் எ பில்டிங். ஒரு ஃப்ளோர்னால் என்ன? தர. அந்த பில்டிங் கன்சிஸ்ட் ஆஃப் 3000 டைல்ஸ். 3000 டைல்ஸ் அதில் ஒட்டியிருக்காங்க. விச் ஆர் ரோம்பஸ் ஷேப். ரோம்பஸ்னால் என்ன? 4 பக்கமும் சம அளவு உள்ள சாய் சதுரம்னு வச்சுக்கோம். அதுதான் ரோம்பஸ். ரோம்பஸ் ஷேப்பில் இருக்குது. அந்த ஈச் ஆஃப் இட்ஸ் டயகனல்ஸ். ஒவ்வொரு டயகனலும் என்னன்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து 45, இன்னொரு டயகனல் வந்து 30 அப்படின்னு கொடுத்துறாங்க. சென்டிமீட்டர். ஒரு டயகனல் 45 சென்டிமீட்டர், இன்னொரு டயகனல் 30 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க.
இப்போ ஃபைண்ட் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் பாலிஷிங் த ஃப்ளோர் இஃப் த காஸ்ட் பெர் மீட்டர் ஸ்கொயர் இஸ் 4 rupees. இப்போ என்ன கேட்குறாங்க, ஒரு டைல்ஸ் மாதிரி எத்தனை டைல்ஸ் இருக்கு? 3000 டைல்ஸ் இருக்கு. ஒரு டைல்ஸோட 2 டயக்னல் தெரியும். ரோம்பஸோட ஏரியா ஃபார்முலா போட போறீங்க. ரோம்பஸோட ஏரியா ஃபார்முலா என்ன? ரோம்பஸோட ஏரியா ஃபார்முலா 1/2 d1 into d2. ஓகேவா? நமக்கு 1/2 d1 எவ்வளோ? 45, d2 எவ்வளோ? 30. அடிச்சிங்கன்னா 15. ஓகேவா? இப்போ நல்லா பார்த்துங்க, இது சென்டிமீட்டர் ஸ்கொயரில் இருக்குது. சென்டிமீட்டரில் தான் போட்டுக்கிட்டு வரும். ஓகே, எவ்வளோ வேல்யூ கிடைக்கும் ஏரியா? 15 into 14, 5 5 25. இப்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, 10 5. அப்போ 2ஆக பிரிச்சுக்கலாம். 10 + 5 450 + 225 கூட்டினா 5 7 6 675 சென்டிமீட்டர் ஸ்கொயரு. ஓகேவா? இவங்க 3000 டைல்ஸுக்கு கேட்குறாங்க. அப்போது 3000 × 675 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வச்சுக்கோ. இப்போ நம்பர்ஸ் தான் போட போகிறோம், ஏரியா அப்படியே இருக்கட்டும். இப்போ இது 3ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம்னு வச்சுக்கோ. சரி, 3 0 அப்படியே வந்துடும் சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போது இதை ரேட்டுக்கு 1 மீட்டர் ஸ்கொயர் 4 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. 1 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இதை என்ன வேல்யூ போடுவாங்கன்னா, இது சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றணும். இப்போ வெறும் சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றினா, இப்போது 100 சென்டிமீட்டருங்கிறது மீட்டராக மாற்றும் போது என்ன பண்ணணும்? 100 ÷ 100 அப்படி போட்டால் அது மீட்டராக மாறிடும். அப்போ என்ன கிடைக்கும்? 100 சென்டிமீட்டருங்கிறது 1 மீட்டர். இதே மீட்டர் ஸ்கொயர்னு வரும்போது என்ன வரும்? 100 × 100ங்கிறது சென்டிமீட்டர் ஸ்கொயரு. அப்போது டிவைடட் பை 10,000 போடணும். 10,000ஆல் என்ன வேல்யூ இருக்கோ அதை அடித்தா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 10,000 சென்டிமீட்டர் ஸ்கொயருன்றது 1 மீட்டர் ஸ்கொயருக்கு சமம். ஓகேவா? அப்போது வெறும் மீட்டரை சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றணும்னா 100ஆல் டிவைட் பண்ணாலே போதும். சென்டிமீட்டர் ஸ்கொயரை மீட்டராக மாற்றணும்னா 10,000ஆல் டிவைட் பண்ணணும். 10,000ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன? ஒரு ஜீரோக்கு ஒரு பாயிண்ட் தள்ளி வந்துடும். ஸோ 202.5 மீட்டர் ஸ்கொயர். இப்போது 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 4 ரூபா. அப்போ 202 மீட்டர் ஸ்கொயருக்கு அப்போ × 4 200. இதை எப்படி பிரிச்சுக்கலாம்? 200 + 2.5 × 4ன்னு பிரிச்சுக்கலாமா? 4 200 800, 4 2.5 10. அப்போது இது 810 rupees ஆகும். இது ஆக்சுவலாக ஸ்கூல் பசங்களுக்குன்னு ஸ்டெப்புக்குன்னு வரும்போது ஒவ்வொரு விஷயமும் நான் சொன்ன விஷயத்த அது வார்த்தைகளாக எழுதிடணும். சரியா? வார்த்தைகளாக எழுதிட்டு எழுதணும். ஒரு ரோம்பஸ் டைல்ஸோட ஏரியா அப்படின்னு கொண்டு வந்து இங்கே நிறுத்திக்கணும். சில நேரம் என்ன பண்ணலாம், இது ஸ்டார்டிங்லேயே 0.45 மீட்டர்னு மாற்றிக்கலாம். இதை 0.3 மீட்டர்னு மாற்றிக்கலாம். அது இங்கே நம்ம அப்ளை பண்ணும்போது டேரெக்டாக மீட்டராக உள்ளதே இங்கே கொண்டு வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது 0.45. இது ஸ்கூல் பசங்களுக்கு × 1/2. இதான ஏரியா கண்டுபிடிக்கிறது. 0.15 இங்கே அடிக்கும்போது 0.0675 மீட்டர் ஸ்கொயர்னு கிடச்சிரும். அடுத்து இதை நம்ம 3000 கூட மல்டிப்ளை பண்ணும்போது 4 பாயிண்ட் தள்ளி புள்ளி கொடுத்துடும். இது இப்படி வரும். ஸ்கூல் பசங்களுக்கு இப்படி போட்டு பழகுங்க. இது மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ வரும். அப்பையும் 202.5 மீட்டர் ஸ்கொயர். காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்க இதோட நிறுத்திக்கிங்க. இதுதான் உங்களுக்கு ஷார்ட்டாக டக்குன்னு ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? இப்போ பார்க்க போகிற சம் வந்து சிபிஎஸ்சி 9th இருக்குது. 9.1 எக்ஸஸில் 8th சம். இதுவே நம்ம ஏரியா அண்ட் வால்யூம்னு காம்படிட்டிவ் எக்ஸாமில் பார்ப்போம். ஏரியா சம் தான் இது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, மோகன் வாண்ட்ஸ் டு பை அ ட்ரெபிசியம் ஷேப் ஃபீல்டு. ட்ரெபிசியம் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு ட்ரையாங்கிளை அப்படி சாப் பண்ணால் இருக்கிற ஷேப் தான் ட்ரெபிசியம் மாதிரி இருக்கும்.
மேக்ஸிமம் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? இப்படி இருக்குது ஷேப்பு. இது வந்து இமேஜ் அவங்க கொடுக்கல, நம்மளாம் இதை இமேஜை நம்ம வரைஞ்சிக்கணும். புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க, சம்மில் வந்து எக்ஸாமில் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அவ்வளோ டேட்டா உள்ளே கொடுத்துருப்பாங்க. இட் சைடு அலாங் த ரிவர் இஸ் பேரலல் டு த ட்வைஸ் சைடு அலாங் த ரோடு. அதாவது ரிவர் சைடு உள்ள அந்த அளவு வந்து ரோடு சைடு உள்ள அளவை விட டபுள் டைம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது இங்கே எக்ஸ்னா இங்கே 2x அப்படிங்கிறாங்க. இந்த சைடு ரோடு இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த சைடு ரிவர் இருக்கு, ஆறு இருக்கு. இந்த சைடு ஆறு இருக்குது, அந்த சைடு ரோடு இருக்குது. இப்போ இதுக்கு இடைப்பட்ட இடத்துல தான் ட்ரெபிசியம் ஷேப்பில் ஒரு லேண்ட் ஒன்று இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து இந்த ஏரியா ஆஃப் த ஃபீல்ட் இஸ், இதோட ஏரியா சொல்லிட்டாங்க 10,500 மீட்டர் ஸ்கொயர் ஏரியா சொல்லிட்டாங்க. அடுத்து பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 parallel சைடு, இந்த 2 சைடுக்கும் இடைப்பட்ட பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸும் சொல்லிட்டாங்க 100 மீட்டர், இதையும் சொல்லிட்டாங்க. இப்போது லென்த் அலாங் த சைடு ஆஃப் த ரிவர், அதாவது ரிவர் சைடில் உள்ள லென்த்து கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ட்ரெபிசாயத்தோட ஏரியா ஃபார்முலா எடுத்துக்கிட்டிங்கன்னா, ட்ரெபிசியம் என்ன வரும்? 1/2 ஹைட் இன்ட்டு a + b. இங்கே ஏங்கிறது எக்ஸு, பிங்கிறது 2xன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ரோட் சைடு உள்ள லென்த்தை விட ரிவர் சைடு 2 டைம்ஸ் இருக்குது. 1/2 ஹைட் எவ்வளோ? 100, ஏ எவ்வளோ? எக்ஸ், பி எவ்வளோ? 2x. ஓகேவா? அடித்தா 50. டோட்டல் ஏரியான்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, எவ்வளோ? 10,500. அதை போட்டுக்கிட்டே வாங்க கரெக்டாக, சரியா? இங்கே 50 × 3x மல்டிப்ளை பண்ணால் 150 எக்ஸ் தான் நமக்கு வேணும். அப்போ 150 இப்படி கொண்டு வந்துடலாமா? இப்போ இதை இந்த 10,500 10,050 × 10ன்னு பிரிச்சுக்கோ, 150ன்னு பிரிச்சுக்கோ. இப்போ எக்ஸ் 150 × 7 1050, 7 × 10 70. இப்போ எக்ஸுங்கிறது 70 மீட்டர், எக்ஸுங்கிறது 70 மீட்டர். அவங்க எதை கேட்குறாங்க? ரிவர் சைடோட ஃபீல்டு லென்த்து தான் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? 2x தான் நமக்கு வேணும். 2 × 70 140 மீட்டர். இதுதான் ஆக்சுவலாக ஆன்சர். ஓகேவா? 140 மீட்டர். சம் என்ன சொன்னாங்க ஃபஸ்ட்டு? இதோட சம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற இண்டிவிஜுவல் வீடியோவில். மோகன் வாண்ட்ஸ் டு பை அ ட்ரெபிசியம் ஷேப் ஃபீல்டு, நிலம் வாங்க போகிறாரு. அதோட ரோட் சைடு லென்த்தோட ட்வைஸ் தான் ரிவர் சைடு லென்த்து, இதோட ட்வைஸ் தான் ரிவர் சைடு லென்த்துன்னு சொல்கிறாங்க. இதோட பிட்வீன் ஒரு பேரலல் டிஸ்டன்ஸ் வந்து 100 மீட்டரு, இதோட ஏரியா வந்து 10,500. அப்போ ரிவர் சைடு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கணக்கு போடுறாங்க. ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறீங்க, ஏரியாவை போட்டுக்கிறீங்க, ஹைட்டு. இந்த இடத்துல எக்ஸ் பிக்கு பதிலாக 2x, இதை அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே வந்தால் எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். கிடைச்ச உடனே ஆன்சர் கிடைச்சிருச்சுன்னு போட்டுறாதீங்க. இது வந்து ரோட் சைடோட டிஸ்டன்ஸ் தான் கிடைச்சிருக்கு. ரிவர் சைடுன்னு வரும்போது அதையும் 2 டைம்ஸாக மல்டிப்ளை பண்ணும்போது 140 மீட்டர் கிடைக்கும். அவ்வளோதான் இந்த சம்மு. இதுதான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சம் மாதிரி இருக்கும், உங்களுக்கு சிம்பிளாக முடிஞ்சிடும். அவ்வளோதான். அடுத்த சம் என்னன்னு அப்புறம் பார்ப்போம். பாலினாமியல்ஸ் அப்படிங்கிற டாபிக்கில் வந்து 2க்கு மேலே உள்ள பக்கங்களால் க்ளோஸ் பண்ணப்பட்டது எல்லாமே பாலினாமியல்ஸ். குவாட்ரிலேட்டரல் 4 இருக்கும், பென்டகன், ஹெக்ஸகன், இதே மாதிரி எத்தனை பக்கம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போயிட்டே இருக்கும். ஆக்டகன் அப்படின்னா என்ன? 8 பக்கம், 8 பக்கம் இருக்கும். 8 பக்கமும் சமமாக இருக்கும். ஓகேவா? இது ஆக்டகன். இப்போ பார்க்க போகிற சம் என்னன்னா ஏரியா சம்மு. காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஏரியா அண்ட் வால்யூம்னு வரும். இப்போ நம்ம ஸ்கூல் பசங்களுக்கு சிபிஎஸ்சி 9th 9.1 எக்ஸைஸில் இது 9th சம்மாக வருது. ஆக்டகன், அதாவது 8 பக்கம் உள்ள ஒரு ஷேப்.
இது வந்துருச்சு. இதோட சைடு அளவு 5, இந்த வேல்யூ 11 மீட்டர், இது இந்த ஹைட்டு 4 மீட்டர் கொடுத்துட்டாங்க. இதோட ஏரியா கேட்குறாங்க. நல்லா பாருங்கள், இது 5, இதுவும் 5னா இது 3 தானே இருக்கும். 5 4னா பித்தகார தேற்றத்தில் ஆப்போசிட் சைடு 3 இருக்குமா? இப்போ இந்த சைடும் இதுவும் சேமாக இருந்தால் இது 5ஆ? 3 5, இதுக்கு என்ன டிஸ்டன்ஸோ அதே டிஸ்டன்ஸ் தானே இங்கே இருக்கும், அதுவும் 3 தானே இருக்கும். இப்போ மொத்தமாக சொன்னா 3 3 6 6 5 தான். இப்போது இது எல்லா சைடும் சேமுங்கிறது தான் இது சொல்ல வரும். இப்போ ஆட்டக்கணக்கை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, இதை பார்க்கையில் ஒரு ட்ரெபிசாய்டல் மாதிரி இருக்கா, சைடு 5, டோட்டல் லென்த் 11, ஓகேவா? 11ல் 3யும் போயிடுச்சுன்னா 5, ஒரு டிஸ்டன்ஸ் தெரியும், ஹைட்டு 4னு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? இது மொத்தமாக தான் 11, சரியா? மொத்தமாக இப்போது 2 ட்ரெபிசியம் இருக்கா இதே மாதிரி. இன்னொன்று 11 மீட்டரு அகலம், 5 மீட்டரில் ஒரு ரெக்டாங்கிள் இருக்கா. அப்போது 2 ட்ரெபிசியம் ஏரியா எப்படி கண்டுபிடிப்பீங்க? 2 இன்ட்டு 1/2 இன்ட்டு ஹைட் என்ன, ஹைட் இன்ட்டு a + b-ஆ? 2 2 போயிடும். ஹைட் எவ்வளோ? 4 இன்ட்டு a எவ்வளோ, b எவ்வளோ? 5 + 11 கூட்டினா 4 இன்ட்டு 16, 64. இது நமக்கு மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ மீட்டர் ஸ்கொயர். இது எதுக்கு கிடச்சிருச்சு? இந்த ஏரியா கிடச்சிருச்சு, இந்த ஏரியாவும் கிடச்சிருச்சு. இன்னொரு ரெக்டாங்கிள் மட்டும் கிடைக்கணும். ரெக்டாங்கிளோட ஃபார்முலா, ஏரியா ஃபார்முலா. ரெக்டாங்கிளோட ஏரியா ஃபார்முலா என்ன? பிரெத் இன்ட்டு ஹைட்டு, 11 இன்ட்டு 5, பிரெத் இன்ட்டு ஹைட்டு, இல்லை லென்த் இன்ட்டு பிரெத்து அப்படின்னு சொல்லலாம். இப்போது லென்த் இன்ட்டு பிரெத்தே போட்டுப்போம், ரெகுலராக அப்படி தான் யூஸ் பண்ணுறோம். 55 மீட்டர் ஸ்கொயர். இப்போது இது 1, இது 2, இந்த 1ஐயும் 2ஐயும் கூட்டுங்க, 64 55 கூட்டினீங்கன்னா 119 மீட்டர் ஸ்கொயர் தான் இந்த ஆக்டகனோட டோட்டல் ஏரியா, ஓகேவா? ஆக்டகனோட ஒரு சைடு கொடுத்துட்டாங்க, இந்த 2 ஆப்போசிட் வெர்டிசஸ்க்கு உள்ள டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க 11 மீட்டர், அதுக்கும் பேரலாக உள்ள லைனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 4 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இப்படி கொடுக்கும்போது 2 ட்ரெபிசியமாக பிரித்து எடுத்துக்கிட்டு 2 ட்ரெபிசியத்துக்கு ஏரியா கண்டுபிடிச்சிட்டு நடுவில் உள்ள ரெக்டாங்கிளுக்கு தனியாக ஏரியா கண்டுபிடிச்சிட்டு அது ரெண்டுத்தையும் கூட்டும்போது நமக்கு டோட்டல் ஆக்டகனோட ஏரியா கிடச்சிரும். அவ்வளோதான். இந்த சம்மை புரியலன்னா இன்னொரு முறை திரும்பி பார்த்துங்க. இந்த சம்மோட இண்டிவிஜுவல் கொஸ்டினை டிஸ்கிரிப்ஷனில் இண்டிவிஜுவல் வீடியோவில் போடுறேன். ஸ்கூல் பசங்க இதை புக்கில் பார்த்துங்க. இப்போ பார்க்க போகிறது ஏரியா அண்ட் வால்யூம் சம்மந்தப்பட்ட சம்மை. இது காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஏரியா அண்ட் வால்யூம் டாபிக் கீழே வரும். சிபிஎஸ்சி ஸ்கூல் பசங்களுக்கு சாப்டர் 9ல் மென்சுரேஷன் டாபிக் கீழே 9.1 எக்ஸசைஸில் 10th சம்மா வரும். இது வந்து பென்டகன் ஷேப்டு ஒரு பார்க் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பார்க்கோட அளவெல்லாம் கொடுத்துட்றாங்க. அளவு என்னென்னா, இது 15, இந்த அளவு 15, இதோட டோட்டல் ஹைட்டு 30, இந்த அளவும் 15 தான். இப்போ இந்த சம் எடுத்து இதோட ஏரியா கண்டுபிடிக்க சொல்கிறான்னு வைங்களேன். இப்போ ஏரியா 2 பேர்த்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஒன்று ஜோதி, ஒன்று கவிதா. இப்போ ஜோதி என்ன பண்ணது, இந்த இமேஜை இப்படி பிரிச்சிருது 2ஆ. இது 2 ட்ரெபிசியமாக பிரிச்சிருது வைங்க. கவிதா எடுத்துக்கிட்டா அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்படி பிரிச்சிடுறாங்க. இதை ஒரு ரெக்டாங்கிளாகவும் ஒரு ட்ரையாங்கிளாகவும் பிரிச்சுக்கிறாங்க. இந்த அளவு 15 தெரியும், இந்த அளவு 15 தெரியும். இப்போது ஆக்சுவலாக வேல்யூவோட கம்பேர் பண்ணும்போது இந்த இமேஜை வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக ஏற்றி போடணும். ஓகேவா? இப்படி பிரிச்சிருக்கு. அதாவது ஒரு ரெக்டாங்கிளாகவும் ஒரு ட்ரையாங்கிளாகவும் பிரிச்சிருக்கு. இதோட ஹைட்டு இப்போ டோட்டல் 30ன்னு வைங்க. இப்போ இதில் 15 போயிடுச்சுன்னா இதோட ஹைட்டு ஒரு 15, இந்த அளவு 15, இதுவும் 15. நல்லா பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு
ஸ்கொயர் மாதிரி இருக்குது. இது யாரோட பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது, கவிதாவோட பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது இந்த அளவு 15 15 15 இது ஒரு ஸ்கொயராக தெரியுதா? இந்த ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன? ஏரியா கண்டுபிடி. ஏ ஸ்கொயர் 15 × 15 எவ்வளோ? 225. இவங்க நமக்கு எவ்வளோவில் கொடுத்துருக்காங்க? மீட்டர் ஸ்கொயரில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து இது ஒரு ட்ரையாங்கிளா? பிரெத்து தெரியும், ஹைட்டு தெரியும். இது ஸ்கொயருக்கான ஏரியா. ட்ரையாங்கிளுக்கான ஏரியான்னு வரும்போது 1/2 பிரெத் எவ்வளோ? 15, ஹைட் எவ்வளோ? 15. ஓகே, இப்போ 15 × 15 225 / 2 அடித்தா 112.5 வரும். இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டுறோன்னா 225ஐயும் 112.5ஐயும் கூட்டினா 0.0 இருக்கிறது தான் அர்த்தம். 5733. ஓகேவா? இதுதான் யாரோட பார்வையில் பார்க்கும்போது, கவிதாவோட பார்வையில் பார்க்கும்போது, கவிதாஸ் டயக்ராம், அவங்களோட படம் அப்படி பார்க்கையில வந்த வேல்யூ. இப்போ இவங்க இந்த மேடம் என்ன பண்ணிட்டாங்க? யாரு? ஜோதி என்ன பண்ணுறாங்க? ஜோதி இதை ஜோதிஸ் டயக்ராம். ஜோதி என்ன பண்ணுறாங்க? ரெண்டு ட்ரெபிசியமாக பிரிச்சிட்டாங்களா? இந்த வேல்யூ வந்து 30யா? இதோட அளவு வந்து 15, இந்த அளவு 15. இப்போது இது ஒரு ட்ரெபிசியம், இது ஒரு ட்ரெபிசியம் எடுத்துக்கிட்டா இந்த ரெண்டு பேரல் லைனுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் என்றது 15/2 7.5ஆ? இப்போ பார்த்துங்க, ரெண்டு சைடு கிடச்சிருச்சு. இந்த 15 கிடச்சிருக்கு, இந்த லென்த்து 30 இருக்குது, இன்னொன்று ஹைட் இருக்குது. அப்போ ட்ரெபிசியத்தோட ஏரியா ஃபார்முலா என்ன? இங்கே எத்தனை ட்ரெபிசியம் இருக்குது? ரெண்டும் சேம் சைஸில் தான். அப்போ 2 × ரெண்டு ட்ரெபிசியம் எடுத்தாலும் 2 × 1/2. ஹைட் எவ்வளோ? 7.5. அதாவது இப்படி பார்க்கணும். ட்ரெபிசியம் பார்க்கும்போது இப்படி பார்க்கணும். இதுக்கு பேரலாக இருக்குது, இதோட ஹைட்டு 7.5 பார்க்கணும். இன்ட்டு ஏவோட வேல்யூ, அதாவது ஒரு வேல்யூ 15, ஒரு வேல்யூ 30. 15 + 30. ஓகே, இந்த 2 கேன்சல் ஆகிடும். 7.5 இன்ட்டு இது ரெண்டுத்தையும் கொடுத்தா 45. ஓகேவா? இப்போ 7.5யும் 45யும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் என்ன வேல்யூ வரும். அதுதான் ஆன்சர். ஆக்சுவலாக நான் இதை எப்படி மல்டிப்ளை பண்ணுவோன்னா, இது டேரெக்டாக இன்ட்டு 10க்கு போயிடும். 450 வருமா? இன்ட்டு 2க்கு ஒன்று பண்ணுவேன். இன்ட்டு 2 பண்ணால் 90. இன்ட்டு 0.5 எவ்வளோ? 22.5வா? இது ரெண்டுத்தையும் கூட்டிங்களேன். 5 2 11. இதிலேருந்து மைனஸ் பண்ணணுமா? ஏன்னா இது என்ன வேல்யூ? 10 + 10 - 2.5ன்னு அர்த்தம். அதாவது 45 × 10 போட்டு 45 × 2.5 கீழே போட்டு இந்த வேல்யூலேருந்து இந்த வேல்யூ, அதாவது 10 டைம்ஸ்லேருந்து 2.5 டைம்ஸை மைனஸ் பண்ணால் நமக்கு வர ஆன்சர் தான் 5 7 4 இருக்கும். 3 3 சேம் ஆன்சர் வந்துருச்சா? 337.5. அதாவது ஜோதியோட டயக்ராமில் பார்த்தாலும் கவிதாவோட டயக்ராமில் பார்த்தாலும் ஏரியாங்கிறது 337.5 337.5 மீட்டர் ஸ்கொயர். இது வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா, 2-3 பேர் வெவ்வேறு விதமாக எடுத்துக்கிட்டு அவங்க செம்ம போடலாம் ஈஸியாக அப்படிங்கிறது தான். காம்படிட்டிவ் எக்ஸாமில் எல்லோரும் ஒரு மாதிரி தான் யூஸ் பண்ண கிடையாது. ஆனால் எப்படி யோசித்தாலும் ஆன்சர் கரெக்டாக வரும், அப்ளை பண்ணுற மெத்தட் கரெக்டாக இருந்தால். இப்போ பார்க்க போகிற சம் வந்து ஏரியா வால்யூம் அது சம்மந்தப்பட்டது. இதில் ஏரியா சம் தான் பார்க்க போகிறோம். இந்த சம்மோட அந்த ஃபார்முலா இதெல்லாம் வந்து ஒரே ஃபார்முலா தான், ஆனால் இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோன்றது தான். இப்போ சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஃப்ரேம் எடுத்துக்கிட்டாங்க. ஃப்ரேம்னா என்ன இருக்கும்? நடுவில் ஃபோட்டோ இருக்குமா? சாரி, கையில் வரையறதால ரஃப் ஹேண்டில் கொஞ்சம் இது இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. இப்போது இந்த அளவு 16, இந்த அளவு 20, இந்த டிஸ்டன்ஸ், இந்த ஃபோட்டோவோட டிஸ்டன்ஸ்னு வச்சுங்க. கீழே வந்தீங்கன்னா இதோட டோட்டல் 24, இதோட டோட்டல் 28. இன்னொன்று இந்த ஃப்ரேமோட இந்த திக்னஸ்ன்றது எல்லா இடத்துலையும் சேமுங்கிறாங்க. எல்லா இடத்துலையும் சேமா? சரி பார்ப்போம். இது டோட்டலாக 24ல் 16 இங்கே போயிடுச்சு. 16 இங்கே டோட்டலாக 24. அப்போ மீதி 8 இருக்குது. 8 இங்கே 4 ஆகும், இங்கே 4 ஆகும். இப்போ மொத்தமாக கூட்டினா 24 வந்துருச்சா? ஏன்? ரெண்டு திக்னஸும் சேம். இப்போ இந்த சைடு பார்த்தாலும் அப்படி தான்.
இங்கே 20 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 28ல் 8 இருக்கும். அந்த 8ல் 4 எங்கே இருக்கும்? 4 எங்கே இருக்கும்? அப்போ திக்னஸ்ன்றது சேம் தானியா? 4 4 4 4 புரிஞ்சுதா? போட்டு ரொம்ப குளறுபடி பண்ண மாதிரி இருக்கும், அதனால் சிம்பிளாக ஆக்கி வைக்கிறேன். திக்னஸ் என்னங்கிறத கண்டுபிடிச்சது தான் இவ்வளோ பெரிய ஈஸியாக போட்டது. இந்த எல்லா திக்னஸும் 4, உள்ள அளவு 16 20, இது வெளியில் 20. இப்போ நல்லா பார்த்துங்க, இது ஒரு ட்ரெபிசியம் மாதிரி இருக்கா, இது ஒரு ட்ரெபிசியம் மாதிரி இருக்கா. இதோட அளவு 24, இதோட அளவு 24, இதோட அளவு 16, இங்கேயும் 16, இதோட ஹைட்டு 4, இதுவும் 4. அப்போ 2 ட்ரெபிசியம் சேமா. அப்போது இதுக்கு வேறே கண்டுபிடிக்கும் போது 2 இன்ட்டு ஒரு ட்ரெபிசியத்தோட ஏரியா ஃபார்முலா கண்டுபிடிக்கும் போது 2 இன்ட்டு 1/2 ஹைட் இன்ட்டு a + b. இதுவும் போயிடும். ஹைட் என்ன? 4. ஒரு திக்னஸ் 16, இன்னொரு திக்னஸ் 24. கரெக்டாக? 4 இன்ட்டு ரெண்டுத்தையும் கூட்டினா 40, 160. இவங்க மீட்டரில் கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துங்க. சென்டிமீட்டர் ஸ்கொயரில் கொடுத்துருக்காங்க. சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? அடுத்து செகண்ட் ஒன். அப்போ இது ஒரு ட்ரெபிசியமா? இந்த ட்ரெபிசியத்தோட ஒரு சைடு அளவு 28 28, இதோட அளவு 20 20. ஓகே, நல்லா பார்த்துங்க. 20 20 28 28. ஹைட்டுங்கிறது 4. ஓகே, இப்போ இதுக்கு போட்டு ஒரு நிமிஷம் அதை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் முதல்ல கண்டுபிடிச்சிருங்க. இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சதும் இப்போ நான் ட்ரை பண்ணுறேன், அதுவும் சரியாக இருக்கா பார்த்துங்க. இப்போது இது 2 ட்ரெபிசியம், இது 2த்துக்கும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து இது 2த்துக்கும் கண்டுபிடிக்கணும். இந்த ட்ரெபிசியத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே 2 ட்ரெபிசியம் இருக்கா, அதோட ஏரியா 1/2 இன்ட்டு 2 ட்ரெபிசியம். கரெக்டாக? இன்ட்டு ஹைட் எவ்வளோ? 4 இன்ட்டு ஒரு சைடு 20, இன்னொரு சைடு 28. 4 இன்ட்டு 48. 48 இன்ட்டு 4 எவ்வளோ வரும்? 192 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரும். இது 2 செக்ஷனோடது. அப்போ ஒரு செக்ஷனோடது என்ன வரும்? 80 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது 2 செக்ஷனோடது. அப்போ ஒரு செக்ஷனோடது இது 2 ஆகுனா 96 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரும். அப்போ ஒவ்வொரு செக்ஷனும் எப்படி இருக்கும்? லைனாக எழுதுனா 80, ஒரு ஃபஸ்ட்டு செக்ஷனுக்கு 80 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியா, ரெண்டாவதுக்கு 90 சென்டிமீட்டர், இதுக்கு 80. இது வந்து நம்ம உள்ளே உள்ளதை அடிச்சுட்டு எழுதுவோம், அது கொஞ்சம் தெளிவாக இருக்கும். ஏன்னா ரொம்ப நிறையா டேட்டா உள்ளே இருக்கும்போது பார்க்குறதுக்கே நல்லா இல்லை, புரியல. இதோடது 80 சென்டிமீட்டர் ஸ்கொயர், இதுவும் 80 சென்டிமீட்டர் ஸ்கொயர், இது 96 சென்டிமீட்டர் ஸ்கொயர், இது 96 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஆப்ஷன் என்ன இருக்கோ இதை கரெக்டாக பார்த்து அடிச்சிருங்க. ஸ்கூல் பசங்க இதை எழுதும்போது இதை லைனாக எழுதுறீங்க. 80 சென்டிமீட்டர் ஸ்கொயர், 96 சென்டிமீட்டர் ஸ்கொயர், 80 சென்டிமீட்டர் ஸ்கொயர், கடைசியாக 90 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதோட இண்டிவிஜுவல் கொஸ்டின் இண்டிவிஜுவல் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். ஸ்கூல் பசங்க இதை 11th கொஸ்டின் பார்த்துங்க. அதான் 9.1 எக்ஸசைஸ். அவ்வளோதான், இது முடிஞ்சு. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.